வணக்கம். நங்கைநல்லூர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் இது 33வது ஆண்டு. இந்த பிரம்மோற்சவத்தில் 7ஆம் நாள் காலை திருத்தேர். தேரில் பவனி வரத்துக்கு சுவாமி தயாராக இருக்கார். வடம் பிடிக்கிறதுக்காக பக்தர்களும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்போது பரிவட்டம் கட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. இந்த கைங்கரியம் செய்யக்கூடிய 7 நபர்களை தேர்ந்தெடுத்து இப்போ அவங்களுக்கு மரியாதை செய்கிறது, அதாவது பரிவட்டம் கட்டிகிட்ருக்காங்க. பெருமாள் பாருங்க கட்டிக்கும் போது நேரம் நெருங்கும். ஆமா ஆமா ரெண்டு எல்லாருமே கிரவுண்ட் ஃப்ளோர் வர வேண்டியது. வடம் பிடிச்சாக்க நம்மளுடைய வாழ்வு சிறக்கும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையோட இங்கே பக்தர்கள் வடம் பிடிக்கிறதுக்கு தயாராக நின்றுட்டுருக்காங்க. விடிகால 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ளே சுவாமி திருத்தேருக்குள்ளே வந்தாச்சுங்க. இந்த திருத்தேர் சக்கரத்தில் உப்பும் மிளகும் சேர்க்கறதுன்றது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். உப்பும் மிளகும் சேர்த்தா நம்மளோட கஷ்டங்கள்லாம் உப்பு போல கரையும், மிளகு போல உதிர்ந்து போகும் அப்படின்னு மக்களுடைய நம்பிக்கை. 10 நாள் நடைபெறக்கூடிய இந்த பிரம்மோற்சவத்தில் சில வாகனங்களுக்கு, உதாரணமாக யானை வாகனம், குதிரை வாகனம், அதை தவிர திருத்தேர், இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வருவாங்க. அதிக அளவில் பக்தர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருத்தேர் புறப்பட்டுருங்க. இது பண்றவங்களுக்கு தான் முதல்ல
திருத்தேர் நிலையிலேருந்து கிளம்பின உடனே இப்போது சிறிய திருத்தேர் புறப்படுறதுக்கு தயாராக இருக்குங்க. இந்த பிரம்மோற்சவத்தில் இந்த சிறுவர்களோட கைங்கரியத்தை ரசிக்கிறதுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஊர் கூடி தேர் இழுக்கிறது அப்படிங்கிறது இங்கே தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய கன்செப்ட். எப்படி ஒரு நல்ல விஷயம் பண்ணறதுக்கு எல்லாரோட பங்களிப்பும் அவசியமோ அதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் இதான். என்னமோ தேரை இழுக்கச்ச நம்ம இழுக்கிறதுனால தான் தேர் மூவ் ஆகுதுன்னு நமக்கு தோணும். நம்ம கையை விட்டோமானாலும் தேர் தன்னால மூவ் ஆகிட்டே இருக்கும். பாக்கி எல்லாரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறா இல்லையா, அதனால. ஸோ இது ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி, யூனிட்டியோட இம்பார்ட்டன்ஸை சொல்றது இந்த தேர் திருவிழா. நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையா இருக்கு. நம்ம ஊர்ல தேர் விழா வராரு, ஹயக்ரீவர் பெருமாள் தேர் விழா வரார். எல்லா குழந்தைகள் எல்லாரும் ஊர்கூடி தேர் இழுக்கணுங்கிற மாதிரி எல்லாரும் சந்தோஷமா பிரமாதமா அலங்காரம் பண்ணி தேர் ஏற்பாடு பண்ணி தேர் திருவிழா நடக்கிறது. இங்க மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரருக்கு நடக்கிறோங்கிற மாதிரி இங்க நங்கநல்லூர்ல ஹயக்ரீவர் கோவிலுக்கு பிரமாதமா தேர் திருவிழா நடக்கிறது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட. அதை தவிர குட்டி குழந்தை சேர்ந்து வேற குட்டி தேர அழகா ரொம்ப லட்சணமா இது பண்ணிட்டு போறா. இந்த ஹயக்ரீவருக்கு நான் ரொம்ப நாளா வந்து நிற்கேன். சின்ன வயசுல இருந்து 2 வயசுல இருந்து வந்து நிற்கேன். இவர் ஆனா யாருமே விடக்கூடாது. ஹயக்ரீவர் கோயில் இங்கே நங்கநல்லூரில் இருக்கு. ரொம்ப பிரசித்தி பெற்று குழந்தைகள் படிப்புக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப வித்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஏதுவாக இருந்துருக்கு. வருஷம் இங்கே பிரம்மோத்சவம் ரொம்ப அமோகமாக பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. சின்னவாள்லேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாரும் வந்து இதை வந்து வருஷம் அது கூட்டம் நிறையா வந்துட்டு எல்லாரும் அலங்காரங்கள்லாம் ஒரு நாளும் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு அவர் கனகச்சிதமாக பெருமாள் ஒரு நாளும் சேவை சாதிக்கிறார். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கோலாகலமாக நடந்துட்டுருக்கு. மேல வாத்தியங்களும் பட்டாசும் எல்லாமே நல்லா நடந்துட்டுருக்கு. தேர் இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக ஸ்ரீதர பெருமாள் வந்து உபயநாச்சிமாரோட சேவை சாதிக்கிறார். தேர்ன்றது வந்து பெரிய திருநாள். வந்து தேரை சேவிச்சிங்கனாலே மற்ற உற்சவம் எல்லாம் சேவிச்சா மாதிரி. தேர் வந்து ஒரு ஜனங்களை எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிற திருவிழா இது. அதனால எல்லாரும் சேர்ந்து இழுத்தாதான் தேர் நிலைக்கு வரும். நமஸ்காரம், என் பெயர் அபிஜித். நான் வந்து குட்டி பெருமாள் ஸ்ரீபாலம் தேர் எழுதியிருக்கிறேன்.
பெருமாளோட சேவை ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. அற்புதமான சேவை. எல்லாரும் நல்லா இருக்கணும். பெருமாளோட திருவள்ளியே ராமானுஜன் திருவள்ளியே சரணம், தேசிகன் திருவடிகளே சரணம்.